ஆபாசமாக பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சி தலைவரை காலையில் அரெஸ்ட் பண்ணியிருக்கேன். அவர் வாயிலேருந்து ஆபாசமாக ஒரு வார்த்தை கூட வரல. இவங்க சொல்கிற மாதிரி அந்த நடிகையின் பேரை கூட அவர் உச்சரிக்கவே இல்லை. ஆபாசமாக பேசினது யாருன்னு இப்போ நான் ஆடியோ ப்ளே பண்ணுறேன். இந்த கவர்ச்சியில மயங்கி நான் என்ன ஒரு கிடையாது. இந்த கவர்ச்சியில மயங்கி மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுட்டாங்களா? நான் என்ன சரி விடுங்க. இப்ப நான் சொன்ன மாதிரி அவங்களால ஓப்பனா சொல்ல முடியுமா? அந்த தில்லு இருக்கா, திராணி இருக்கா? ஒரு கிடையாது. நல்லா வருது, வேணான்னு பாக்குறேன். கரூர் இதை விட்டுட்டு டேஷ் அது வரல. எல்லாத்தையுமே போட்டால் நம்ம என்ன பேசுறதுக்கு இருக்கு? சொந்த மனைவி வந்து விவாகரத்து பேசினதுக்கு அது ஒர்த் இல்லை அப்படின்னு சொன்னார். அதெல்லாம் வந்து பார்லிமெண்டேரிய ஸ்பீச்சா புரியலையே. இல்லை, அவர் மட்டுமா பேசுகிறாரு? அவர் கட்சியில் வந்து சமூக வலைதளங்களில் பார்த்தீங்கன்னா கட்சியிலேருந்து எடுத்ததுமே ஆரம்பிப்பானுங்க, ஒரு விவாதத்தையே அப்படி தான் ஆரம்பிப்பானுங்க. அங்கேருந்து சில பேர் டிவி விவாதத்துக்கு போயிட்டு அங்கேயும் அது மாதிரி ஆரம்பித்து கட்சியில் அந்த டிவிக்காரங்களாம் கையெடுத்து கும்பிட்டு இனிமேல் உங்களை கூப்பிடவே இல்லையா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்க இது நிலைமை இருக்குது. இப்போ என்னென்னா, நேற்றைக்கு இரவில் தொடங்கி இன்னைக்கு அதிகாலையில் வந்து நீலாங்கரை வீட்டு முன்னாடி வந்து எதிர்கட்சி தலைவர் வீட்டு முன்னாடி வந்து போலீஸை குவித்து 7 மணிக்கெலாம் வந்து 200-300 போலீஸை நிப்பாட்டி பால் வாங்க கூட வந்து அனுமதிக்காமல் மற்றவர்களை அந்த தெருவில் கூடியிருக்க யாரையுமே வந்து அனுமதிக்காமல் பெரிய அளவில் பிரச்சனை பண்ணி கடைசியில் வந்து கைது செய்து அழைத்து செல்லாமல் விடமாட்டோம், மேலே வந்து எங்களுக்கு ப்ரெஷர், பயங்கர ப்ரெஷர் சார், கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க சார், கமிஷனரே ஸ்பாட்டுக்கு வந்துட்டார் அப்படின்னு சொல்லி கடைசியில் கூட்டிகிட்டு போகும்போதே வந்து நீதிமன்றத்தில் போய் நாங்கள் அரெஸ்ட் பண்ண கூட்டிகிட்டு போகல, சும்மா விசாரணைக்காக தான் கூட்டிகிட்டு போகிறோம், அது இங்கே விசாரிக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி பல்ட்டி அடிச்சு மண்டி போட்டுட்டாங்க. அங்கே வந்து ஸ்டேஷன் தான் கிட்டத்தட்ட மண்டி தான், ஸ்டேஷன் பாண்ட்லேயே விட்டுருவோம், நாங்கள் வந்து ரிமாண்ட்லாம் பண்ணலை அப்படின்னோடனே உறுதிமொழியை வந்து பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், தமிழ்நாடு அரசினுடைய பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் வந்து நீதிமன்றத்தில் வந்து உறுதிமொழி கொடுத்ததுக்கு பிறகு இந்த நிலைமை வந்து நீடிச்சிருக்கு. அநேகமாக இது டெலிகாஸ்ட் ஆகிற டைமில் அவர் வெளியில் வந்துட்டு எல்ஓபியே வந்து ப்ரெஸ் மீட் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. அந்த ப்ரெஸ் மீட்டில் விலாவரியாக சொல்லுவார் என்னெல்லாம் நடந்துச்சு. ஒரு சின்ன பகவதி சொல்லுவாங்கல்ல, அவர் வந்து வீடியோ எடுத்துட்டு அங்கே இருக்கிற கட்சிக்கார லேடிஸ் எல்லாம் என்ன லேடிஸ் வந்தா அவர் வந்து இல்லை, நான் அந்த மாதிரி மட்டும் எடுக்கல, நான் டோட்டலாக எடுத்து ஒரு பிரைவசி பிரீச். இப்போ இவங்க அரெஸ்ட் பண்ணுவாங்களே, என்ன இம்யூனிட்டியில் வந்து இப்போ வரையும் தப்பிச்சுட்டு இருக்காங்க. அவர் எடுத்து வந்து போலீஸ் ஜூம் பண்ணி எடுத்து இவங்கெல்லாம் வந்து போலீஸ் வேலைகளை மீறி சவுண்டு கொடுத்துருவாங்க, இவங்கெல்லாம் வந்து அரெஸ்ட் பண்ணி இப்போ அங்கே நின்று போராடினவங்க கேஸ் போட்டா இப்போ கீழே அந்த அம்மா கேட்டுச்சு, டே என்னடா பொம்பளையால எடுத்துட்டு இருக்க வீடியோ எடுக்கிற, டே கரெக்ட் கேட்க ஓடிட்டான். இப்போ அந்த அம்மா வந்து கேஸ் கொடுத்துச்சு அப்படின்னா இதே விஜய் அரசாங்கம் வந்து சின்ன பகவதி அரசு அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. அவர் வந்து ஒரு மாஸ் காமிக்கலாம் அப்படின்னு நினச்சாப்புல, மாஸ் காமிக்கிறதுலாம் ஒருத்தான ஒரு பீஸு கிடையாது. டிவி சீரியலில் கூட அவன் வந்து ஒழுங்காக நடிக்க மாட்டான். அவன் வந்து ஒரு மாஸ் காமிக்கிறான், நானும் ஒரு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நின்றுட்டு அசிங்கப்பட்டு போனான். இல்லை, எனக்கு இந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் ஷாக்கிங்காக இருக்குது. பொதுவாக இது போல் வந்து ஒரு தலைவர் வந்து கைது செய்யப்படும் போது கட்சி தாண்டி நிறைய பேர் வந்து கண்டிப்பாங்க. அந்த கைது நடவடிக்கை வந்து கலைஞர் அரெஸ்ட் ஆனப்ப ராமதாஸ் ஜெயலலிதா கூட்டணியில இருந்தார், கண்டிச்சார். சிவசேனா அமைப்பு கண்டிச்சது. இல்லை, இப்பவும் அதே போல இவர் அன்புமணி ராமதாஸ் கண்டிச்சிருக்கிறாரு, எடப்பாடி கண்டிச்சிருக்காரு. ஆனால் அதிகமாக கருத்து சுதந்திரம் எல்லாம் பேசக்கூடிய ஜெயிலுக்குள்ளே எப்போ பார்த்தாலும் ஜெயிலுக்கு வீட்டுக்குமா அலைஞ்சிட்டு இருந்த வைகோ போன்றவர்களாம் இதை வந்து ஆதரிக்கிறாங்க. வைகோவுடைய பையன் அவங்கெல்லாம் வந்து இந்த கைது நடவடிக்கையை வந்து ஆதரிக்கிறாங்க. வைகோவுக்கு பேசவே தெரியாதான். வைகோ வந்து இதுக்கு ஆபாசமாக பேசுறதே கிடையாதான். அவன் எவ்வளோ பெரிய ஜாதி வெறியன். 2016 அவன் மூஞ்சி சிரிப்பா சிரிச்சது இல்லை. அதை தாண்டி ஜெயலலிதாவை வந்து அவள் இவள்னு பேசினது, உரிமையில பேசுனது, ஜெயலலிதாவை பலமுறை ஒரு ஆபாசமான பேசியிருக்காரு. இன்னொருத்தர் கண்டிச்சிருக்காரு. அவர் ஆடியோ இப்ப ப்ளே பண்றேன். மானங்கெட்ட பிறவிகள், வெட்டங்கெட்ட பிறவிகள், இவர்களுக்கு எது மானம் என்று கற்பிக்கப்பட்டிருக்கிறது என்றால் பொம்பளை சமாச்சாரம் தான். வேற ஒரு மயிரும் கிடையாது, அவனை திரும்பி பார்க்கலங்கிற பொறாமையும் கூட. சொலப்பா இருக்கிறான், மீச வச்சிருக்கிறான், நல்லா அயன்பண்ண சட்டையை போடுறான்,
ஆயிரக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள ஷூ போடுறான், பல ஆயிரக்கணக்கான மதிப்புள்ள சென்ட் அடிச்சுக்கிறான். இவ்வளவு அடிச்சு அவனை திரும்பி பார்க்கணும். ஆனா ஏழை குடும்பத்தில் பிறந்த, தாழ்த்தப்பட்ட சாதியில பிறந்த சக்கிலியன, பல்லன, பறையன அவன் திரும்பி பார்க்கறான்னா அதுல இருந்து தெரிஞ்சுக்க உங்க ரட்சணை எவ்வளவு கேடுவிட்ட ரட்சணை வந்து புரிந்து. இது ஒன்னே போனாதான் உன் ரட்சணை என்னன்னு அந்த பெண்ணே சொல்லுறான். ஏன்னா நீ இவ்வளவு இருந்து ஒண்ணுக்கு நாயக்கு இல்ல, உங்ககிட்ட ஒரு சரக்கு இல்ல, ஒரு சரக்கு உங்ககிட்ட இல்ல. இது எவ்வளவு இது வந்து இந்த அவரோட தலித் கம்யூனிட்டியை வந்து பிரைஸ் பண்ணி அவர் பேசல, பெண்களை கொச்சப்படுத்தி பேசியிருக்காரு. ஒரு பொண்ணுக்கு ஒருத்தனை பிடிச்சிருக்குன்னா, லவ் பண்ணுது அப்படின்னா பியாண்ட் கேஸ்ட் பிடிக்கும். இல்ல இதுக்கு நாம ஏதாவது கமெண்ட் பண்ணோம்னா அது நல்லா இருக்குமா? இல்ல இன்னொன்னு, இந்த பேச்சுக்கு இவ்வளவு நாளுக்கு திமுக கூட்டணியில் இருந்த காரணத்தினால திமுக இதுக்கு வந்து முட்டு கொடுத்துட்டு தான் இருந்துச்சு. இது உடுங்கப்பாத ஒரு சந்தர்ப்பத்தில் பேசிட்டாருங்கிற மாதிரி தான் இருந்தது. இது போன்ற அது தவறா கூட இருக்கலாம், ஒரு கூட்டத்தினுடைய கைதட்டலுக்காக பேசியிருக்கலாம், ஏதோ ஒரு சிறுத்தைங்கிறனால இவரு விட்டுருக்க அறிக்கை என்னன்னா, இரட்டுற மொழிதல் வகையில வந்து ட்ரை பண்ணாரு. அது தப்பு, என்ன இருந்தாலும் தப்பு. இல்ல தப்பு நியாயம்லாம் சபையில சொல்றதுக்குலாம் வந்து ஒரு தகுதி வேணும். நீங்க இது மாதிரி கேஸ் ஹிஸ்டரி வச்சுக்கிட்டு, இந்த மாதிரி வச்சுக்கிட்டு நீங்க வந்து காயத்ரி ரகுராம் என்ன சொன்னாரு இவரு? அந்த ஆடியோவும் இருக்கு. எவ்வளவுத்தையும் எல்லாத்தையும் ஆடியோவே போட்டா நம்ம வார்த்தையை தெரியக்கூடியவர்கள் சொல்லி பேசினாரு. 2 படங்களில் நடித்த தற்குறிகளுக்கு தெரியாது. அவர்களுக்கு என்ன தெரியும்? அவிழ்த்து போட்டு ஆடைகளை அகற்றிவிட்டு நடிப்பது என்பது அவர்களுக்கு தொழில். ஆகவே அது அவர்களுக்கு கலையாக தெரியலாம். ஏனென்றால் அதை கலை என்கிற அடிப்படையில் தான் கற்று இருக்கிறார்கள். அந்த கற்றுக்குட்டிகளுக்கு நாம் விடை சொல்ல போகிறோம் என்கிற அடிப்படையில் நேரடியா பெயர் சொல்லியே குறிப்பிட்டிருக்காரு. குறிப்பிட்டாமா இருட்டுற மொழிதெல்லாம் கிடையாது. ஆடைகளை அவுத்து விட்டு திரும்பி வரும் பேசியிருக்காரு. அதாவது கூட்டணியில இருந்த கொடுமைக்காக மூடிக்கிட்டு இருக்க மாதிரி இல்ல. எதுக்குதான் முட்டு கொடுக்கறதுன்னு ஒரு விவசாய கிடையாது. அரசாங்கம் எதையாவது செய்யுது, அதுக்கெல்லாம் முட்டு கொடுக்கலாம். விஜயுடைய தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கெல்லாம் முட்டு கொடுக்குற அளவுக்கு இவர் ஏன் அசிங்கப்படணும்? மார்க்கண்டேயன் எதுக்கு அரெஸ்ட் ஆனார்னு எல்லாம் நினைச்சுக்கிறாங்கன்னா, அவர் வந்து முதலமைச்சரை வந்து எலும்பு உடைப்பேன். ஆனா அதே ஸ்பீச்சை நீங்க ஃபுல்லா பாருங்க. அதுல அவர் வந்து பெயர் குறிப்பிடாம ஒரு சம்பவத்தை சொல்றாரு. அதுக்கு தான் அவர் அரெஸ்ட். அப்புறம் இந்த அன்பானந்தம்னு ஒரு பையன் பேச்சாளர் இருக்கு, அப்படி இல்லை இளம் பேச்சாளரா, அவர் எதுக்கு அரெஸ்ட்னா, அவர் ஒரு ரீல்ஸ் போட்டார். அதுலயும் இவருக்கு சம்பந்தப்பட்டவங்க வந்து அதுல இருக்காங்க. இவரை எது சொன்னாலும் வந்து பொறுத்துப்பாரு, இரும்பு மனசு கொண்டவர் இவர். ஆனா இவரே இந்த பெண்களுக்கான பாதுகாவலனா அவர் இருக்கார்ல. இல்ல, எல்லா பெண்களையும் நீ பாதுகாக்கணும். குறிப்பிட்ட ஒருத்தரை மட்டும் நான் பாதுகாப்பேன். சரவணன் எம்எல்ஏ மேல உங்க கட்சி நிர்வாகிகள் தான் போது சொல்றாங்க. ராணிப்பேட்டையில உங்க கட்சி நிர்வாகிகள் தான் புகார் சொல்றாங்க. என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? இந்த மாதிரி வந்து ஏங்க அவங்க கட்சிக்காரங்கள அவன் நடவடிக்கை எடுக்கல விடுங்க. இந்த ஆட்சியை ஆதரிக்கிறானுங்களே, அவங்களுக்கு எங்க போச்சு அறிவு? இவ்வளவு நாள் இவ்வளவு சம்பவங்கள், இவ்வளவு பாலியல் சம்பவங்கள் நடந்திருக்கு. தாவேக்கவினரே அதில் நேரடியாக ஈடுபட்டு இருக்கிறார்கள். அதை பற்றிலாம் இது வரைக்கும் எவனும் பேசலை. இன்றைக்கி வந்து அறிக்கை விடுறானுங்க. இவனுங்க தான் வாச்சாத்திக்காக போராடினானுங்களா அப்படின்லாம் நமக்கு வந்து ஆச்சரியமாக இருக்குது. அதில் குறிப்பாக சண்முகத்தினுடைய அறிக்கையெல்லாம் வந்து எதிர்கட்சி தலைவருடைய பேச்சை மட்டும் தான் கண்டிச்சிருக்கே தவிர அவர் கைதை பற்றிலாம் அவர் எதுவுமே பேசல. எதிர்கட்சி தலைவர் வாயிலேருந்து எந்த வார்த்தையும் ஆபாசமா வரல அவ்வளோதான். நீ ப்ரூவ் பண்ணு கோர்ட்டில் ப்ரூவ் பண்ணு. அப்போ வந்து ஒரு கோர்ட்டில் ப்ரூவ் பண்ணுறது விடுங்க, நேரடியாக ப்ரூவ் பண்ணுங்க. மக்கள்கிட்ட காவல்துறை அராஜகத்தை வந்து கண்டிக்கிறது தான் உங்களுடைய தலையாய கடமை. அப்போ காவல்துறை போட்டிருக்கக்கூடிய ஒரு வழக்கை நீங்கள் வந்து ஆதரிக்கிறீங்கன்னா, அதுக்கு ஆதரிச்சு பேசி நீங்க வந்து அறிக்கை விடுறீங்கன்னா, கருத்து தெரிவிக்கிறீங்க, இது தவறு என்பதை நாளைக்கு ஒரு வரலாறு உங்களை கட்சி உணர்ந்திருக்கு. அதாவது சண்முகம் முதல்ல வந்து இதை வந்து இந்த கண்டனத்தை வந்து இதில் அவருடைய ட்விட்டர் ஐடியில் போடுறாரு. போட்டதுக்கு பிறகு சிபிஎம் உடைய ஐடியில் அதை வந்து ஃபோட்டோ கார்டாக எடுத்து போட்டாங்க. போட்டுட்டு 2வது நிமிஷமாக அதை டெலீட் பண்ணிட்டாங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டோம் நாம. எனக்கு தெரியுது, சிபிஎம் கட்சிக்கு தெரியுது இந்த ஆள் ஒரு தற்குறி, இந்த ஆள் வந்து சுரா சண்முகம் நமக்கு மாநில செயலாளராக இந்த நேரத்தில் இருந்து தொலைச்சிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு சிபிஐஎம் கட்சிக்காரர்களுக்கே ஆதவன் தீஷன் ஏன் இந்த கைதை கண்டிச்சிருக்காரு இல்லையா? அவர் சிபிஐஎம்ல இருக்கிற என்ன கைதெல்லாம் கண்டிக்கல. அதே நேரத்தில் வந்து அவர் 2 விஷயம் பண்ணியிருக்காரு. ட்விட்டரில் வந்து கைதை கண்டிச்சுட்டு ஃபேஸ்புக்கில் வந்து இந்த மாதிரி பேசுனது தப்பு, பெண்களுக்கு எதிராக பேசுனது தப்புன்னு சொல்லியிருக்காரு. நான் சொல்கிறேன், இந்த மாதிரி குற்றச்சாட்டு வைக்கிறவங்க
அந்த பேச்சை முழுமையாக போட்டு எந்த இடத்துல அவர் பெண்களுக்கு எதிராக பேசியிருக்காரு, எதை நீ கண்டிக்கிறேன்னு எந்த முதல்ல இடத்துல சொல்லு. அதை நீங்க குறிப்பிட்ட நடிகை பற்றி வந்து அவர் பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லணும். முதல்ல நீ எதை கண்டிக்கிறேன்னு முதல்ல சொல்லு. இல்ல, இதே பேச்சு ட்விட்டர்ல ஒரு நாடகம் போட்டு அங்க ஒரு சில்லறை அள்ளிக்கிறது, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா Blue tick வாங்கி வச்சிருக்காரு. ஃபேஸ்புக்ல வந்து ஒரு அள்ளிக்கிறது. ஃபேஸ்புக்ல வந்து இந்த வேலை பெண்கள் இருப்பாங்க இல்லையா, பெண்ணியவாதிகள் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்கள்ட்ட மத்தியில வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்னு சொல்லி அங்க வந்து நயினார் நாகேந்திரன் பெயர் குறிப்பிட்டே வந்து சொன்னார்ல, இந்த நடிகை வீட்ல இருந்து வெளியில வாங்க அப்படின்னு. இல்ல இவங்களாவது கண்டிச்சானுங்களா அதை? இல்ல அன்னைக்கெல்லாம் உள்ள இருந்த பொந்துக்குள்ள இருந்தாங்க நபர்கள் பூராமே நேத்து நைட் வானதி சீனிவாசன்லாம் வெளில வந்திருக்காங்க. வானதி சீனிவாசன் 2021 கமலுக்கு உதடுகள் மட்டும் தான் தெரியும் அப்படின்னு பேசுறாங்க. எத்தனையோ உதடுகளை கடந்து வந்தவர். இதெல்லாம் வந்து ஒரு ஆண் பேசுவதே ஒரு மாதிரி இருக்கும், ஒரு பெண் பேசுனா எப்படி இருக்கும்? இவங்க புத்தி எல்லாம் பிஜேபி காரங்களுக்கு ஏதாவது யோகிதை இருக்கா இதை பத்தி பேசுறதுக்கு? கேடி ராகுல் உங்க கட்சிக்காரரு இன்னைக்கு வரைக்கும் என்ன பண்ணீங்க? விசாக கமிட்டி ஏதாவது பண்ணீங்களா? அதை ஒருத்தன் போட்டோ எடுத்தானே, அவன் கட்சியை விட்டு வெளில போய் தனி கடை போட்டான், அவன் வந்து இதை கண்டிக்கிறானா? அவரும் கண்டிச்சிருக்காரு. அவர் வந்து ஒரு பிரஸ் மீட்ல பல்லு படாம பல்லு படாமன்னு சொன்னது, இன்னொன்னு வந்து ஒரே நம்ம வாயால சொல்ல பல்லு முடியுமா? படாம பாத்துக்கணும்னு சொன்னோம்னா இல்ல, அது வந்து இதுக்கெல்லாம் பீப்புலா போட வேண்டியது இல்லை, நேராவே கேட்போம். பல்லு படாம நீ எத்தனை முறை இல்ல அது எதை என்ன சொல்றாரு? பாத்துக்கிட்டு இல்ல இருக்க? அது எதை சொல்றாரு? குறிப்பா அன்றைக்கு துணை முதலமைச்சராக இருந்தவருடைய இன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடியவருடைய இன்டர்வியூவை பற்றி பேசும்போது அது வந்து ஒரு செட்டப் இன்டர்வியூ, பல்லுப்படாமல் கேள்வி கேட்டாங்க அப்படின்னு சொல்லி இவர் பேசுகிறாரு. அவர் அதை தாண்டி பல விஷயங்கள் அவர் பேசியிருக்காரு. இல்லை, இவனெல்லாம் அன்றைக்கே தூக்கி போட்டு மிதிச்சிருக்கலாம்ல. இன்னைக்கு கைதை பார்க்கும்போது இவனெல்லாம் அன்றைக்கே தூக்கி போட்டு மிதிச்சிருக்கணும். இனி ஏதாவது இன்னொரு முறை வாய்ப்பு வரும்போது நாகரிக அரசியல் என்பது அதுக்கு வந்து விடுமுறை வந்து விட்டாதான் சரியா இருக்கும். இல்லை, இதே திமுக தலைவரை மேடையில் உட்கார வச்சுட்டு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் வந்து பேசின வீடியோ வைரல் ஆயிட்டு இருக்கு. ஆமாம், அந்த வீடியோவையும் போடுவோம், நம்ம எதுவும் கருத்து சொல்ல வேண்டாம், அவங்களுக்கா பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த ஆட்சி யாரையும் பழிவாங்காம விட்டுருச்சு. மிகப்பெரிய தவறு பண்ணார் தளபதி. யாரையும் பழிவாங்கல. நாங்கெல்லாம் போய் சொன்னோம்னா பரவாயில்ல போயிட்டு வாங்கன்னு ஒரு போலீஸ் அதிகாரி மாற்றித்தாருங்கள் சொன்னாலும் கூட அதெல்லாம் முடியாது, ஜனநாயக முறைப்படி நடக்கிற இயக்கம்னாரு. எதிர்காலம் நம் கையில் இருக்கிறது. யாராக இருந்தாலும் எதிர்காலத்திலே நாம் அவர்களை சந்தித்துக் கொள்ளலாம். ஆனா இப்போ நீங்க வந்து கொஞ்சம் மாறணும். இந்த நியாயம் அநியாயம் எல்லாம் கொஞ்சம் பார்க்க கூடாது. இனிமேல வரும்போதெல்லாம் தொண்டர்கள் சொல்வதை கொஞ்சம் கேட்கணும். ஆட்சிக்கு வந்தீங்கன்னா தொண்டர்கள் சொல்றதை கேட்கணும். நீங்க கேட்டீங்கன்னா இந்த ஆட்சியில் இன்னும் நீடிச்சிருக்கும். ஒருவேளை சில காவல்துறை அதிகாரிகள் எல்லாம் திசை திருப்பி விட்டாங்க. இன்னைக்கு பாருங்க எல்லாம் உயர்ந்த இடத்துல போய் உட்காந்துக்கிட்டு அவங்கள பிடிச்சிக்கிட்டு கம்யூனிட்டின்றான். கேட்டா எல்லா காவல்துறை அதிகாரி பத்தி எங்களுக்கு ஜாதகம் தெரியும். எங்களுக்கு ஒன்றும் கவலை இல்லை, எங்கள் மடியில கவனம் இல்ல. வேணா நாளைக்கு அன்பழகன் மேல கஞ்சா வச்சு கேஸ் போடு, அதை பத்தி கவலை கிடையாது. அல்ல போதைப் பொருள் வைத்திருந்தான்னு கேஸ் போடு, அதை பத்தி எல்லாம் கவலைப்படவில்லை. திமுக வரும்போது வாய்க்கரிசி போட்டுக் கொண்டுதான் திராவிட முன்னேற்ற கழகத்துக்குள்ளே வந்தவன். தாவேக கட்சியில் இருக்கிற மரிய வில்சன் ஆபாசமா பெண்களை வந்து தாக்குறாரு, நேரடியாகவே சேலை இறங்கியே செஞ்சிருக்காரு. அடுத்ததா அந்த கட்சியில ஒரு அமைச்சர் ஆடியோ போன வாரம் ரிலீஸ் ஆச்சு. அதுல வந்து ஜட்டி அவுத்து அடிப்பேன் அப்படின்னு சொல்றது ஒரு ஆடியோ கூட ஒரு ஆடியோ ரிலீஸ். எனக்கு ஒரு பதில் இருக்கு, வேணாம் உள்ள போயிருவீங்க. தூக்கி வச்சு சட்டியோட வச்சு அடிச்சு கொண்டு வெளியே எடுத்துருவேன். இருக்கும் போதே என் பேலைக்கு அது என்ன என்னை பார்த்து இந்த பைத்தியக்காரமாய் தெரியுது அவனுக்கு. என் தொகுதிக்குள்ள வந்தா அடிச்சே கொன்னுடுவேன் என தாவேக அமைச்சர் ஜெகதீஸ்வரி சொந்த கட்சி நிர்வாகிக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாக ஆடியோ ஒன்று வெளியாகி இருப்பது சர்ச்சையை கிளப்பியுள்ளது. ஏகப்பட்டது இருக்குங்க. அமைச்சர் அளவில் பார்க்குறீங்க நீங்க, அந்த கட்சி முழுக்கவே இப்படிதான் இருக்கு. அந்த கட்சிக்காக வந்த தொண்டர்கள்லாம் யாரு? இது வரைக்கும் அவங்க வந்து இதே மாதிரி படங்களை பார்த்துட்டு வந்தாங்க தானே. அந்த படங்கள்ல ரசிகன் படத்துல இருந்து நம்ம எடுத்துப்போமே, அந்த படங்கள் காட்சியெல்லாம் என்ன மாதிரியான காட்சி, அதையெல்லாம் ரசிச்சு ஒருத்தன் ஓட்டை போட்டு மேல உட்கார வைக்கிறானா அவங்க மனநிலையெல்லாம் எப்படிப்பட்டதா இருக்கும்? கடைசி படத்துல வந்து தான் பேசுறாரு. இது வந்து நீங்க வந்து ஒரு ரசிக மனப்பான்மையிலிருந்து வந்து அவன் என்ன கத்து கொடுத்துருக்கான், அதை வச்சு வந்து இவங்க வந்து இப்படிதான் இருப்பாங்கன்னு நீங்க ஒரு இதுக்கு வரீங்க. கூட்டணி கட்சியில இருந்து ஒருத்தர் போனாரு, அமைச்சரானாரு, பீடோபைல் கேஸ்ல மாற்ற வேண்டியவர். குழந்தைகளை இந்த கடைசி படம் சொன்னி அதுல வந்து குட் டச் பேட் டச் சொல்லியிருக்காங்க. அம்பேத்கர் மார்க்சிய பார்வையில படம் வேற இருக்குது அப்படிங்கிறதான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அந்த குட் டச் பேட் டச்சை ஒரு செய்யக்கூடிய ஒருத்தர் நபர் வந்து அமைச்சராக இருக்கிறாருன்னு சொல்லி கடுமையான குற்றச்சாட்டு எழுதுச்சு. அவர் மீது எந்த நடவடிக்கையும் கிடையாது. ஏங்க நம்ம திமுக அப்ப நீ படத்துல பேசுறது ஒண்ணு, உண்மையாலுமே ஒரு அமைச்சர் நேரடியா வந்து யூடியூப்ல பூரா இருக்கு. இன்னொரு அமைச்சர் இன்னைக்கு வந்து புதுசாக அவர் முட்டு கொடுத்துருக்கிறாரு. இவ்வளவு விஷயங்கள் நடக்குது, இதை பத்தி அவருக்கு எந்த கருத்துமே கிடையாது. ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு சினிமாலெல்லாம் விஜய்னு போட்டுட்டு இப்போ முதலமைச்சராக அந்த மாதிரி ஜோசப் விஜய்னு போட்டுக்கிறாரு அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பெரிய விளக்கம் ஒன்று எழுதியிருக்கிறார். யார்? வன்னியரசு. அவர் வாங்கினதுக்கு முட்டு கொடுக்குறாரு, வாங்கி உட்கார ஆசனத்துக்காக இப்போ முட்டு அவரே போஸ்ட் இருக்கு. இதில் என்னன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி அவர் பேசின போஸ்டே இருக்குது. அவரே அதை கண்டிச்சு
இது பண்ணியிருக்காரு. அதை படிப்போம், வெயிட் இல்ல பண்ணி இந்த ரெண்டுத்தையும் அப்படியே ட்விட்டாவே கொடுங்க இந்த டைரக்டா. படிச்சிருவோம். 28/4/2026 தோழர் வன்னியரசு அமைச்சராவதுக்கு முன்னாடி போட்ட ட்வீட் என்னன்னா, பாஜகவின் 2 நாளைக்கு முன்னாடி பாஜகவின் எச் ராஜா என்பவர் மூச்சுக்கு 300 முறை ஜோசப் விஜய் என முன்மொழிந்து கொண்டே இருந்தார். அதையே வேட்பாளராக தன்னை அறிவிக்கும் போது பெருமையோடு வழிமொழிந்தார். அதாவது சிறுபான்மை கிறிஸ்துவர்களின் வாக்குகள் திமுக கூட்டணிக்கு போகக்கூடாது என்னும் உத்தியை நடிகர் விஜய் அவர்களும் பாஜகவும் சேர்ந்து நடத்தியது இப்போது அம்பலமாகி இருக்கிறது. இல்லை அதில் அந்த ட்விட்டில் அவர் வந்து கிளியராகவே சொல்லியிருக்காரு. ஒரு மாதிரி அவங்களுக்கு ஒரு வேர்டு இருக்கும்ல, அவங்க மற்றவங்களை கள்ள குழந்தை. வாக்குகளை பிரிக்க ஆர்எஸ்எஸ் கும்பலால் களமிறக்கப்பட்ட யூதாஸ் தான் விஜய்னு அன்னைக்கு சொல்லியிருக்காரு. இன்னைக்கு வந்து ஏங்க, இவர் இந்த 12 ஜோசப் விஜய்க்கு முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காரு. 12 நாள்ல ஒரு இது மாறிடுச்சு. அதான் இதுல இந்த மாதிரியான இவர்களுடைய நிலைமை, இந்த ஒரு சூழல் வந்தது. இது வந்து தனக்கு எனக்கு ஒண்ணுன்னா வந்து இல்லை இந்த எந்த அளவுக்கு ஒரு பச்சை சந்தர்ப்பவாதமாக இருக்குன்னு பாருங்க. நம்மலாம் வந்து பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு கூட போகலாங்க, இவங்கள மாதிரி கேவலமான ஒரு நிலைமைக்கு வந்து ஆளாயிடக்கூடாதுங்க. அதுதான் என்னுடைய ஒரே கூட்டணி அமைச்சரவை எவ்வளவு சந்தர்ப்பவாத அமைச்சரவையா இருக்குன்றதுக்கு இதுதான் இல்ல சந்தர்ப்பவாதம் இல்லைங்க, எவ்வளவு கீழ்மையா போறாங்க. தாய்க்கு ஒன்னா ஆம்புலன்ஸுக்கு விடுவேன், தாய்நாட்டுக்கு ஒன்னா நானே வருவேங்கிற மாதிரி இந்த அம்மாவுக்கு கெட்ட பேர்னா உடனே வந்து அது எதிர்கட்சி தலைவராக இருந்தாலும் கூட வந்து நான் வந்து கைது பண்ண ஆள் அனுப்பிடுவேன்னு சொல்லி ஒருத்தர் பண்ணார் இல்லையா. அந்த சம்பவத்தின் காரணமாக நீதிமன்றத்தில் ஒரு செருப்படி வாங்கியிருக்காங்க. கூடுதலாக நாம் கூட இருந்தவர்கள், எதிர்காலத்தில் நம்ம கூட பயணிக்க வந்தாலும் வருவார்கள் நம்ம சந்தேகப்பட்டு அச்சத்தோடையே இருந்தவர்கள் அங்கேயே கழட்டி விட்டாங்க. வந்து பிஜேபியோ இல்லை காங்கிரஸோ வந்து இது பண்ணிட்டாங்க, வெளில அனுப்பிவிட்டாங்கன்னா இங்கே தான் வருவாங்களே ஐயோயோ நம்ம நினச்சிட்டு இருந்தோம் பார்த்தீங்களா. அவர்கள் எல்லாருமே தங்களுடைய நிறத்தை காட்டி விட்டார்கள். இவ்வளவு சில்லறைகளா இருப்பாங்களா அப்படின்னு நம்ம எதிர்பார்த்து. குறிப்பாக இடதுசாரிகள், சிபிஎம்னுடைய தலைவர்களுடைய அறிக்கை, அதே மாதிரி திருமாவளவனுடைய அறிக்கை, இவர்களுடைய எண்ணம் எப்படி இருக்கும். சிக்கலான சூழலில் திமுகவுக்கு ஒரு இடரை ஏற்படும் போது, சிக்கல் ஏற்படும் போது இவங்க எப்படி நடந்துக்குவாங்கிறத வெளிப்படையாக காட்டிட்டாங்க. ரொம்ப தாவேக்காவுக்கும் இதுல ஒரு பாடம் இருக்கு. வைகோ மாதிரியான ஒரு சகுனியை சேர்த்துக்கிட்டா அந்த சகுனி எதிர்காலத்துல என்னவெல்லாம் பேசுவான் அப்படின்றத இப்ப பேசிக்காட்டு. தாவேக்காக்கு இந்த பாடம்லாம் முதல்ல புரியணும்ல. இல்ல ஒரு ஹைபோதெட்டிக்கல் क्वेश्चन, பாமக வந்து தாவேக்காவோட கூட்டணி இருந்தா வன்னியரசு அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணிடுவாரா? இல்ல அது அடுத்தாதான் நடக்க போகுது. ராஜினாமா பண்ணிடுவாரா? அவர் பண்ண மாட்டாரு. விசிக்க வேணும்னாலும் வெளியில வரலாமே, வருமா? வன்னியரசு அங்கேயே தான் செட்டில் ஆயிட்டாரு. அவ்வளவுதான். அவரு தாவேக்காரர், அவரு ஃபில் பாண்டு போட்டு அங்கேயே ஒட்ட வச்சுட்டாங்க. அவர் ஆட்சி கவிழ்ப்பு அப்படின்ட்டு ஒரு வழக்கு போட்டு செந்தில் பாலாஜி எல்லாம் நெருக்கிக்கிட்டு இருந்தாங்கல்ல, அந்த வழக்கை வந்து விசாரணைக்க தடை. இந்த வழக்கை வச்சுதான் சுரா சண்முகம் இருந்துட்டு ஆட்சியை கவிழ்க்க இதனால் தான் வந்து ஸ்டாலின் முயற்சிக்கிறாரானா வந்து டைலாக் பேசினார். இவங்க எவ்வளவுதான் அம்பலப்படுவாங்கன்றது புரியல. ஏற்கனவே 2 எம்எல்ஏ ரேஞ்சில் தான் இருக்கிறானுங்க. அவங்களுக்கு எம்பின்னு ஒன்று கிடைக்கிறது தமிழ்நாட்டில் மட்டும்தான். ஒன்றுமே இல்லாமல் போகுது. இந்தியாவில் கம்யூனிஸ்டுகள் இருந்தார்கள் அப்படின்னு எதிர்காலத்தில் கூட யாருக்கும் நினைவு. 29 தேர்தல் வந்து கண்டிப்பாக அதை வந்து நிறைவேற்றிடும். கேரளாவில் மட்டும் கம்யூனிஸ்ட் ஜெயிப்பாங்க, வேற எங்கேயும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதான் உண்மை. அதான் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, சட்டமன்றத்துக்கு அவர் வரேன்னு சொன்னார் பார்த்தீங்களா, அது ஒரு பிரச்சனை. இந்த வழக்கு போடுறதுக்கு மிக முக்கியமான காரணம் 5ஆம் தேதி வந்து ஒன்று வச்சுக்கிறேன் அப்படின்னார்ல, அந்த இதுதான் வந்து இவருக்கு சாதாரணமாக தாங்க வந்திருப்பாரு. இன்னைக்கு இவங்க பண்ணிட்டதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாளைக்கு காலையில் அவர் வந்து ஒரு மாஸ் பிஜிஎம் உள்ள வர போறாரு. அவர் கேட்ட 5 கேள்வி இருக்கு. அந்த 5 கேள்விக்கும் இவங்க கிட்ட பதில் இல்லை. நீ ஏன் வந்து பிஜேபின்ற வார்த்தையே ஆட்சிக்கு வந்ததுலேருந்தே பேசல அப்படிங்கிறாரு. இன்னி வரைக்கும் அதை பேசல, யாரும் பேசல. கரெக்டா? இந்த அமைச்சரா இருக்கிறவங்களோட வண்டவாளம் தண்டவாளத்தை வந்து சொல்றாரு, எல்லாத்துக்கும் அடமொழி வச்சு நீ இவன் இந்த வேலையை பண்ண அப்படிங்கிறாரு. காவேரி தொடர்பா என்ன அழுத்தத்தை கொடுத்த அப்படின்றதையும் கேட்கிறாரு. இப்படிதான் ஒரு 5 கேள்வி 6 கேள்வி. கொல்லூர் மூகாம்பிகைக்கு 1.5 கிலோவில் வந்து வாள் கொடுத்துட்டு இருந்தாரு. கேஷ் முதலமைச்சர் வாயில நல்லா வந்துரும், எதுக்கு எடுத்தாலும் கொத்து பரோட்டா போடுவேன். ஒரு பிரச்சனைன்னு வந்தா அதற்கு தீர்வு காண்றதுதான் ஒரு நல்ல அரசனுடைய அழகு. அதை இந்த அரசு செஞ்சிட்டு இருக்கா.
அதற்கு எதிர்மாறா என்ன செஞ்சுட்டு இருக்காங்க தெரியுமா? ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா அதுல இருந்து மக்களை எப்படி டைவர்ட் செய்யறது அப்படின்னு தான் தினமும் யோசிச்சுட்டு இருக்காங்க. 4 மணிக்கு ஏதாவது ஒரு ரீல்ஸ், தினமும் திசை திருப்புற வேலையை முதலமைச்சர் செஞ்சுட்டு இருக்கிறாரு. 2 நாட்களுக்கு முன்பு இந்த காவிரி பிரச்சனை எல்லாரும் பேசிட்டு இருக்கு, ஒட்டுமொத்த தமிழ்நாடு கொந்தளிச்சிட்டு இருக்கு. முதலமைச்சர் என்ன பண்றாரு? நம்ம தலைவர் ஆட்சியில நாம கட்ட 101 அடி மெட்ரோ ரயில் பாலத்தை இவர் போய் ஆய்வு பண்றாரு. அப்புறம் நம்ம தலைவர் கொண்டு வந்த சென்னை மெட்ரோ ட்ரெயின்ல போய் இவர் டிராவல் பண்ணி ரீல்ஸ் போடுறாரு. இன்னைக்கு இதே மாதிரி நம்ம ஆர்ப்பாட்டம் இன்னைக்கு இருக்குன்னு தெரிஞ்சோன்னே நம்முடைய தலைவர் முதலமைச்சரா இருந்தப்போ என்னென்னலாம் தொடங்கி வச்சாங்களோ அந்த திட்டங்களை எல்லாம் தொடர்ந்து ஆய்வு பண்ணிட்டு இருக்கிறாரு. நான் கூட ஒரு மீம் பார்த்தேன், இவர் மெட்ரோ ட்ரெயின்ல போய் ஆய்வு பண்ணி இருக்கிறாரு. அப்புறம் 101 அடி மேல அந்த மெட்ரோ ட்ரெயின்ல போய் ஆய்வு பண்ணும்போது பாக்குறாரு சென்னை முழுக்க அத்தனை திட்டங்கள் தெரியுது. அவர் மைண்ட் வாய்ஸ், ஏன்பா எனக்கு ஓட்டு போட்டீங்க, இவ்வளவு பண்ணி வச்சிருக்காங்க தமிழ்நாட்டுக்கு சென்னைக்கு அப்படின்னு ஒரு மீன் பார்த்தேன். இன்னும் முதலமைச்சருக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஊரா வீட்டு நெய்ல அவர் வீட்டுக்கு இன்னைக்கு ஸ்வீட் செஞ்சுட்டு இருக்கிறார். அவர் பாஷையில சொன்னது அவருக்கு புரியும். டேஷ் முதலமைச்சர் இன்னைக்கு இந்தியா முழுக்க பேசுது, இப்படி ஒரு முதலமைச்சர் நாங்க பார்த்ததே இல்லப்பா, வாயில நல்லா வந்துரும், எதுக்கு எடுத்தாலும் கொத்து பரோட்டா போடுவேன். தேர்தல் பிரச்சாரத்துல பேசும்போது என்ன சொன்னாரு? அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்தா விவசாயியா பிறக்கணும் அப்படின்னு சொன்னாரா இல்லையா? நான் கேட்கிறேன், இதுக்கு எதுக்கு அடுத்த ஜென்மம் வரைக்கும் வெயிட் பண்ணணும்? இந்த ஜென்மத்திலே விவசாயம் பண்ணலாமே, யார் எப்ப வேற நினைச்சாலும் விவசாயம் பண்ணலாம். நன்றி, வணக்கம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய்.